إن هذا كان لكم جزاء وكان سعيكم مشكورا. السلام عليكم. என் பெயர் ஹுசைன் ஃபாத்திமா. ஹம்தல் லிமன் ஹலகல் இன்சான் வஅல்லமஹுல் பயான். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மஈன். வல்லவன் நாம் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து வல்லல் நபி மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறி என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் இஸ்லாமிய உடன்பிறப்புகளுக்கு அனைவருக்கும் என் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆம், சஹாபிய பெண்களின் வரலாறை நாம் படிக்கும் போது அது அதிகமாக நமக்கு ஈமான் முட்டும். சில நிகழ்வுகள் நம் கண்களை குளமாக்கும். அவர்களின் தியாகம் நம் மனதை உருக்கிவிடும். அவர்களின் வீரம் நம்மை சிரிக்க வைக்கும். அப்படிப்பட்ட தியாக பெண்மணி அறிவுச்சுடர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மூத்த மகள் ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆசை மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் அருமை சகோதரி வீர தியாகி அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அன்பு தாய் அஸ்மா பின்தி அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி தான் நான் பேசப் போகிறேன். ஆரம்பமாக அறியாமையில் சூழ்ந்த காலம் அது. குறைஷி காஃபிர்களால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அருமை சஹாபாக்களும் பட்ட துயரங்கள் சொல்லி மாளாது. இதனை பார்த்து வளர்ந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 17வது நபராக இஸ்லாத்தை ஏற்றதோடு அந்நலாரின் ஹிஜ்ரத் பயணத்தின் போது தான் ஓர் கர்ப்பிணி என்பதை மறந்து தன் உயிரை துச்சமென மதித்து குறைஷி காஃபிர்களில் கண்களில் மண்ணை தூவி தன் இடுப்பு கயிற்றை இரண்டாக்கி உணவும் தண்ணீரும் கொண்டு சென்று தன் தந்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் காத்தார்களே, இது வல்லவா துணிவே! இதனால் அல்லவா தாத்துன்னிதாக இரட்டை கற்றை உடையவள் என்று பாச நபி அவர்கள் பட்டமிட்டு மகிழ்ந்தார்கள். அடுத்து கண் தெரியாத பாட்டனார் அபு குஹாபா அவர்கள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் வந்து, உன் தந்தை அனைத்து செல்வத்தையும் எடுத்துக்கொண்டு நம்மை தவிக்க விட்டு சென்று விட்டாரே என்ற போது சிறு கூழான்களை பையில் போட்டு நிறைய செல்வம் விட்டு சென்றிருக்கிறார்கள் உங்கள் மகன் என்று கூறி தன் தந்தையும் விட்டு கொடுக்காமல் தன் பாட்டனாரையும் தேற்றிய விதம் ஈமானிய பாசத்தின் வெளிப்பாடு. அடுத்து யூதர்களின் சொல்லிற்கு மாற்றாக ஹிஜ்ரத்திற்கு பிறகு மதீனாவில் தன் முதல் குழந்தையை பூவுலகிற்கு தந்தார்களே, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இக்குழந்தை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மடியில் வைத்து சூட்டிய முதல் குழந்தை அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்நிகழ்வே இஸ்லாமிய வரலாற்றில் புண்ணியத்துக்களால் பொறிக்கப்பட்ட சான்று. அடுத்து தன் தாயை போன்றும் தன் சிறிய தாயை போன்றும் தர்மம் செய்வர்களை நான் பார்த்ததில்லை என்று அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வியந்து கூறிய கொடுவை பற்றி பேசவா? இல்லை, போரில் ஷஹீதாகிடுவார் என தெரிந்தும் சென்று வா மகனே என தைரியமாக தன் மகளை அனுப்பி வைத்த தியாகத்தை பற்றி பேசவா? இல்லை, 100 வயது மூதாட்டியாக தான் இருந்தும் கொடிய ஆட்சியாளர் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபை தன் வீடு தேடி வர வைத்து வீர வசனம் பேசி அவர்களின் மன வலிமையை பற்றி பேசவா? இல்லை, ஹதீஸ் மற்றும் சமூக விவகாரங்களில் தான் கொண்ட அதீத ஞானத்தால் இஸ்லாத்திற்கு அவர்கள் ஆட்சிய பணியை பற்றி பேசவா? எதை சொல்ல எதை தள்ள? ஆக சிட்டுக்குருவி தன் சிறிய இறகால் எவ்வாறு உலகை சுற்றி வர இயலாதோ அவ்வாறுதான் இந்த 5 நிமிடத்தில் என்னால் அவர்களை பற்றி பேசி முடித்திட இயலாது. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி பேச பேச நம் ஈமான் அதிகரிக்கும், நம் வாழ் வளம் பெறும். அவர்களின் நினைப்பெல்லாம் மறுமை ஒன்றுதான். எனவே யா அல்லாஹ்,
சஹாபிய பெண்களின் வாழ்க்கையை போன்று மறுமைக்காக வாழக்கூடிய வாழ்வாக எங்களுடைய வாழ்க்கையை மாக்குவாயாக. நாளை மறுமையில் அவர்களோடு சேர்ந்து சுவனம் செல்லக்கூடிய பாக்கியத்தை எங்கள் யாவருக்கும் தருவாயாக என கூறி வருகிறேன், விடை பெறுகிறேன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. صدق الله العظيم.